Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணி சார்பிலே இளம் பேச்சாளர்கள் முகாமிலே தேர்வு செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கானோருக்கு இளம் பேச்சாளர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சான்றிதழ் வழங்கி கௌரவித்து வருகிறார். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்திலே பல்வேறு அணிகள், பல்வேறு அமைப்புகள், பல்வேறு சங்கங்கள், பல்வேறு நிர்வாகிகள், பலதரப்பு பட்ட மக்கள், தொண்டர்கள் என இணைந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்திலே மாணவர் அணி என்கிற ஒரு அணி இருக்கிறது. அந்த மாணவர் அணியினுடைய ஏற்பாட்டிலே குறிப்பாக மாணவர் அணியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சிங்கி ராமச்சந்திரனுடைய ஏற்பாட்டிலே அந்த மாணவருடைய தலைவராக இருக்கக்கூடிய கோவை பற்றியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் குறிப்பாக பொதுச் செயலாளருடைய உத்தரவுடைய அடிப்படையிலே இந்த இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்யப்பட்டு 2000 பேச்சாளர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து 82 மாவட்டங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு சுமார் 167 பேர் இதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு அந்த தேர்வு செய்யப்பட்டவர்கள் இளம் பேச்சாளர்களுடைய அந்த பேச்சை பாராட்டி அவருடைய செயல்பாடுகளை பாராட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சான்றிதழ் வழங்கி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர், தலைமை நிலைய செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி பொருளாளர் எஸ்.பி. வேலுமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் இரா விஸ்வநாதன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கும் கே.பி. முனுசாமி, அதே போன்று கழக மாணவர்களின் செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் மாணவர்களின் தலைவராக இருக்கக்கூடிய கோவை பற்றி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே தேர்வு செய்யப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் குறிப்பாக அந்த இளம் பேச்சாளர்கள் ஏராளமானவர்கள் பங்கேற்று தங்களுடைய இளம் தண்ணி பேச்சை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய முன்னிலையிலே பேசினார்கள். அதாவது தங்கு தடையற்ற முறையிலே எப்படி மேடையிலே பேசுவது, அரசியல் நாகரிகத்தோடு எப்படி கண்ணியமாக பேசுவது, அதே போன்று ஆளுகிற அரசு எப்படி மக்கள் விரோத செயல்களை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறது, அளித்த வாக்குறுதிகளை எல்லாம் கைவிட்டுவிட்டு மக்களுக்கு எப்படி துரோகங்களை இழைத்து வருகிறது என்பது குறித்து துரைராஜ், குழந்தை தெரேசா, சதீஷ், மாலதி, காயத்ரி போன்றவர்கள் பேசினார்கள். அதில் காயத்ரி என்பவர் அதாவது 5 நாட்களில் தனது குழந்தை பிரசவம் பெறுகிற நிலையிலே இந்த 5 நாள் முகாமிலே பங்கேற்றுக் கொண்டு குறிப்பாக இந்த குழந்தை பெறக்கூடிய பிரசவ காலத்திலே அந்த 5 நாள் பயிற்சி பட்டறையிலே பங்கேற்று அந்த பயிற்சி பட்டறையிலே பெற்ற அனுபவங்களை அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் பகிர்ந்து கொண்டார். அவர் பேசுகிற போது நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை பதிவு செய்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கத்தில் நான் பேசுவதற்கு, நான் இணைவதற்கு இது ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைந்தது. ஆனால் எனது குழந்தை கருவறையிலேயே இந்த கழகத்தினுடைய செயல்பாடுகளை பேசி கேட்கக்கூடிய, அதாவது அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கிற அந்த நெகிழ்வான ஒரு செய்தியை பதிவு செய்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் கருவிலே இருக்கிற குழந்தையானாலும் சரி, களத்திலே இருக்கிற போர்ப்படை தளபதிகளானாலும் சரி, கழக நிர்வாகிகளானாலும் சரி, கண்ணியத்தோடு செயல்படக்கூடியவர்கள் என்பதை அந்த காயத்ரி போன்ற இளம் பேச்சாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு சிறப்பான நிகழ்விலே கலந்து கொண்ட ஆரவாரமிக்க ஒரு நிகழ்வாக இது இருந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார்கள். குறிப்பாக 9 மண்டலங்களில் 217 பேர் 2 சுற்றுகளாக தேர்வு செய்யப்பட்டு 5 நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டவர்களுக்கு இன்று சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வாக இது இருக்கிறது என்று அவர்கள் நிகழ்ச்சியோடு பதிவு செய்தார்கள். இளம் பேச்சாளர்கள் என்று சொல்ல முடியாத அளவிற்கு மேடையிலே பேசுகிற தங்குதடையற்ற முறையிலே பேச்சாளர்கள் பேசுவதைப் போல நீங்கள் பேசினீர்கள். இந்த அரங்கம் என்பது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா, அடுத்தது பல்வேறு நம்முடைய கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பயன்படுத்திய ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரங்கம். அந்த அரங்கத்திலே நீங்கள் பேசுவதற்கான இந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு என்பதையும் அவர் பதிவு செய்தார். ஆரவாரத்தோடு அவர்கள் கைத்தட்டி அந்த பேச்சையும் உரையும் கேட்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த கூட்டம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளித்திருக்கிறது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள். உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, சிறந்த அரசியல் தலைவர்களாக நீங்கள் அனைவரும் வருவீர்கள் என்று அவர்களை வாழ்த்தினார்கள். நானும் உங்களைப் போல்தான் 20 வயதில் கல்லூரி படித்து ஒரு கிளைக்கழக செயலராக இருந்து
33 வயதில் சட்டமன்ற உறுப்பினராக மக்களுக்கு சேவையாற்றி முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கு பொதுச் செயலாளராக உங்கள் முன்னே இன்றைக்கு ஒரு அதிமுக தொண்டன் எந்த நிலைக்கு உயர முடியும் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இது ஒரு ஜனநாயகமான இயக்கம் என்பதை சுட்டிக்காட்டிய அவர்கள் ஜனநாயக இயக்கத்தில் மக்களுக்கு நீங்கள் சிறந்த சேவையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஜனநாயகமிக்க கட்சியில் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள், இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு மனிதனுக்கு வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும். சாலையில் வருகிற பள்ளம் மேடு போது அந்த வெற்றி தோல்வி அமையும். தோல்வி வருகிற போது தோண்டுவிடக் கூடாது, வெற்றி வரப்போது மிகுந்த ஆரவாரம் கொள்ளக்கூடாது. உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள். வந்த பேச்சாளர்கள் அரை நிமிடத்தில் பேச வேண்டும் என்பதையே நீங்கள் இவ்வளவு சித்தரித்து நிதானமாக நேர்மையாக பேசியிருக்கிறீர்கள். இளம் பேச்சாளர்களாக மேடையில் பேசக்கூடிய உங்களுக்கு ஆழமான ஒரு கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். இந்த 5 நாட்களில் நீங்கள் பயிற்சி பெற்று பேசியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்பதை பதிவு செய்தார்கள். மேடையில் பேசுகிற போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பேச வேண்டும். உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் அல்லது உங்களுக்கு இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு குறிப்பாக நான் எந்த நேரத்திலும் உங்களுக்கு துணை நிற்பேன் என்கிற அந்த உந்துதலையும் அவர்களுக்கான அரவணைப்பையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வழங்கி இருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை அஞ்சாமல் எடுத்துச் சொல்லுங்கள், மிகப்பெரிய வெற்றி நமக்கு காத்திருக்கிறது என்பதை அதிமுக பொதுச் செயலாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளம் பேச்சாளர்களாக தேர்வு செய்யப்பட்டு முகாமிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் பேச்சாளர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய கையில் திருக்கரங்களால் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போன்று சான்றிதழ் பெற்றுக்கொண்ட அனைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய அவர்களோடு குழு புகைப்படமும் எடுத்துக் கொள்ளவிருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் செய்து வருகிறார். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பேச்சாளர் படை 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி புறப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சாளர் படை என்பது தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரலாக ஒலிக்கும். ஆளுகிற திமுக அரசினுடைய மக்கள் விரோத செயல்களை தோலுரித்து காட்டுவார்கள் என்பதில் நிதர்சனமான ஒரு உண்மையாக இன்றைக்கு அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சி எடுத்துச் சொல்லுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தின் மூலமாக ஏறக்குறைய தமிழகம் முழுவதும் 24க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில், அதாவது 6500க்கும் மேற்பட்ட அந்த கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை சந்தித்திருக்கிறார்கள். செல்லுகிற இடங்களெல்லாம் உற்சாகமான எழுச்சியான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற, மக்களை நசுக்குகிற வாக்குறுதிகளாக அளித்துவிட்டு வாக்குகளை பெற்றுவிட்டு தற்போது ஆட்சியினுடைய சில மாதங்களில் உள்ள நிலையில் கண்டுகொள்ளாத ஒரு அவநிலையில் இருப்பதை மக்கள் எழுச்சியோடு ஆரவாரத்தோடு பொதுச் செயலாளர் வரவேற்ற விதத்திலும் எழுச்சியோடு அவருடைய உரையை கேட்ட விதத்திலும் காண முடிகிறது. இன்றைக்கு கழக மாணவரணி சார்பிலே இளம் பேச்சாளர் முகாமில் தேர்வு செய்யப்பட்ட இளம் பேச்சாளருக்கு சான்றிதழ் வழங்கி உங்களுடைய உரிமையை உங்களுடைய குரலாக நீங்கள் ஒலிக்கலாம் என்கிற அதிமுக பொதுச் செயலாளருடைய அறிவிப்பின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட ஒவ்வொரு இளம் பேச்சாளருக்கும் தமிழகம் முழுவதும் ஒலிக்கவிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கம் மக்களுக்காக ஒரு சேவையாற்றக்கூடிய இயக்கம், மக்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு இயக்கம், ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களோடு மக்களாக களத்திலே நிற்கக்கூடிய இயக்கம் என்பதை மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு தமிழக மக்களுக்கும் குறிப்பாக எதிர்க்கட்சிக்கும் நினைவூட்டி இருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என்பதை ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், ஒவ்வொரு நாளும் எழுச்சியோடு மேற்கொள்ளக்கூடிய பயணம் எடுத்துக்காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது.